குட் மார்னிங் ரெஸ்பெக்டட் சார், மேடம் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற டாபிக் வந்து எரர் ப்ரொபகேஷன் இன் மிஷின் லேர்னிங். இன்னைக்கு வேர்ல்டில் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜியாக இருக்குது. பேக் ப்ரொபகேஷனில் நியூரல் நெட்ஒர்க்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் அல்காரதமாக யூஸ் பண்ணுவாங்க. இது நெட்ஒர்க் ப்ரிடிக்ஷன் எரர் கால்குலேட் பண்ணி வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சொன்னால் பேக் ப்ரொபகேஷன் மிஷினுக்கு மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிற எபிலிட்டியா கொடுக்கும். எரர் டிடெக்ஷன், நெட்வொர்க் ப்ரிடிக்டர் அவுட்புட் ஆக்சுவல் அவுட்புட்டோட மேட்ச் ஆகணும்னா எரர் கால்குலேட் பண்ணும். அப்புறம் அந்த எரர் ரெடியூஸ் பண்ண நெட்வொர்க் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கிரேடியன்ட் டெசர்ட், இதுல ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இதுல எரரோட மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி செயின் ரூல்ன்ற சொல்ற கால்குலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நெட்வொர்க்ல இருக்கிற ஒவ்வொரு வெயிட்ஸை எரர் எப்படி அஃபெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். ஒரு நியூரல் நெட்வொர்க்ல 3 லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர், இந்த லேயருக்கு எக்ஸ்டர்னல் டேட்டா வரும். எக்ஸாம்பிள் இமேஜ், டெக்ஸ்ட், நம்பர். செகண்ட் இட்டர் லேயர்ஸ், இந்த லேயர்ல டேட்டா ப்ராசஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை டிடெக்ட் பண்ணும். தேர்ட் அவுட்புட் லேயர், இந்த லேயர்ல ஃபைனல் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நியூரல் நெட்வொர்க்ல இன்னும் 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெயிட்ஸ், நியூரான் கனெக்ஷன் ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் பயாஸ், நியூரான் அவுட்புட்டை அட்ஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், நெட்வொர்க் உள்ள காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். எல்லா கான்செப்டும் சேர்ந்தாதான் நியூரல் நெட்வொர்க் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்னா இன்புட் டேட்டா லேயர்ல இருந்து அவுட்புட் லேயர் வர டிராவல் ஆகிற ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்புட் டேட்டா நெட்வொர்க்குள்ள என்டர் ஆகும். செகண்ட் ஸ்டெப், ஈச் நியூரான் வெயிட்டட் சம் கால்குலேட் பண்ணும். அதுவே இன்புட்ஸ் வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணி பயாஸ் ஆட் பண்ணும். தேர்ட் ஸ்டெப், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப், நெட்வொர்க் ஃபைனல் ப்ரெடிக்டட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம எரர் கால்குலேஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Suppose actual value equal to 1 but neural network predicted value equal to 0.6. மீன் ஸ்கொயர் எரர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எரர் வேல்யூ 0.08ன்னு வரும். எரர் பெருசா இருந்தா மாடல் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னு அர்த்தம். எரர் சின்னதா இருந்தா மாடல் லேர்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். ட்ரைனிங்கோட மெயின் கோல் எரரை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பேக் ப்ரொபகேஷன் லேர்னிங் பேஸ் பத்தி பார்ப்போம். பேக் ப்ரொபகேஷன் தான் நியூரல் நெட்வொர்க்கோட லேர்னிங் பேஸ். இந்த ஸ்டேஜ்ல கால்குலேட் பண்ணினா எரர் அவுட்புட் லேயர்ல இருந்து ஹிடன் லேயருக்கு பேக்வர்ட் டிராவல் ஆகும். அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ஈச் வெயிட்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கால்குலேட் பண்ணும். இந்த கால்குலேஷன்ல செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன்ல எரர் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம வெயிட் அப்டேட் மெக்கானிசம் பார்க்கலாம். நியூரல் நெட்வொர்க்ஸ் வெயிட்ஸ் அப்டேட் பண்ண கிரேடியன்ட் டெசர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்முலா நியூ வெயிட் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட் மைனஸ் லேர்னிங் ரேட் இன்டு கிரேடியன்ட். லேர்னிங் ரேட்னா மாடல் எப்படி ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுதுன்னு கண்ட்ரோல் பண்ணும் பேராமீட்டர். லேர்னிங் ரேட் ரொம்ப பெருசா இருந்தா ட்ரைனிங் அன்ஸ்டேபிள் ஆகும். லேர்னிங் ரேட் ரொம்ப சின்னதா இருந்தால் ட்ரைனிங் ஸ்லோ ஆகும். கரெக்ட் லேர்னிங் ரேட் சூஸ் பண்ணினால் மாடல் ஸ்டேபிளா லேர்ன் பண்ணும். ரிப்பீட்டடா வெயிட்ஸ் அப்டேட் பண்ணும்போது மாடல் கிராஜுவலி எரரை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். பேக் ப்ரொபகேஷன் நிறைய ஏஐ சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ரெகக்னிஷன், இமேஜ்ல ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன், ஸ்போக்கன் லாங்குவேஜை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சாட்பாட்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏஐ சிஸ்டம், ரெக்கமெண்டேஷன் இன்ஜின், ஆட்டோமோஷன் வெஹிக்கிள்ஸ் மாதிரி சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவாங்க. பேக் ப்ரொபகேஷன் இல்லாமல் டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் ட்ரெயின் பண்ண ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஃபைனலி கீ டேக்அவேஸ். பேக் ப்ரொபகேஷன் ஒரு ஐட்டரேட்டிவ் லேர்னிங் ப்ராசஸ். இதுல 2 ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ப்ரிடிக்ஷன் அண்ட் எரர் கால்குலேட் பண்ணுவோம். பேக் ப்ரொபகேஷன் வெயிட்ஸ் அண்ட் அப்டேட் பண்ணும். இது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மாதிரி கிரேடியன்ட் டெசர்ட் அண்ட் செயின் ரூல் யூஸ் பண்ணும். மெயின் கோல் லாஸ் ஃபங்க்ஷன் மினிமைஸ் பண்ணிட்டு ப்ரிடிக்ஷன் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், பேக் ப்ரொபகேஷன் இஸ் தி போன் ஆஃப் டீப் லேர்னிங். இதுல நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் பெட்டர் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண அலோ பண்ணும். பேக் ப்ரொபகேஷன் புரிஞ்சுக்கிட்டா நம்ம பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்ட் திஸ் டாபிக். சென்னையில் ஒரு சிறிய ஏஐ ஆய்வகம். அர்ஜுன் என்ற ஒரு மாணவன் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் செய்ய முயற்சி செய்கிறான். டேட்டா கொடுத்தால் மாடல் எல்லாத்தையும் சரியாக கற்றுக்கொள்ளும் என்று நினைத்தான். ஆனால் ஒரு சின்ன தவறு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாகும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அர்ஜுனின் ட்ரெய்னிங் டேட்டாவில் கொஞ்சம் தவறு இருந்தது. சில லேபிள்ஸ் தவறாக இருந்தன. ஆனால் அவன் சொன்னார்ல, இது சின்ன பிரச்சனை தான், மாடல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும்.
மாடல் ட்ரெய்னிங் ஆரம்பமாகிறது. ஆல்கிரிதம் பேட்டர்ன்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் டேட்டாவில் இருந்த அந்த சிறிய தவறு மாடலுக்கும் தவறாக கற்றுக் கொடுக்கிறது. இப்போது என்ன நடக்கிறதுனால் முதல் லேயர்ல வந்த அந்த சிறிய தவறு அடுத்த லேயருக்கு போகிறது. அது அடுத்த லேயருக்கு இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி பரவி விடுகிறது. இறுதியில் மாடல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறது. ஆனால் முடிவு முழுவதும் தவறு. காரணம் மிகவும் எளிது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட தவறு பரவிவிட்டது. அப்போதுதான் அர்ஜுனுக்கு புரிகிறது, மெஷின் லேர்னிங்ல ஒரு விதி இருக்கிறது. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். டேட்டா தவறாக இருந்தால் மாடலும் தவறாகத்தான் கற்றுக்கொள்ளும். அர்ஜுன் டேட்டா செட்டை சுத்தம் செய்தான். தவறான லேபிள்ஸை சரி செய்தான். மாடலை மீண்டும் ட்ரெயின் செய்தான். இப்போது மாடல் சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறது. பாடம் என்ன? மெஷின் லேர்னிங்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் எரர் பரவுவதற்கு முன்பே அதை நிறுத்த வேண்டும். 領域展開 The neural pathways of the AI, focusing on the data flow. I don't understand. Error. The actual differs significantly from the prediction. Nodes responding positively. Stabilizing parameters. Success. We did it! We did! 98.5%.